ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி அவ்வப்போது எழுந்து கொண்டே வருகிறது. என்ன காரணம் பார்க்கும்போது தற்போதைய காரணமாக இருப்பது ஆட்சியர் குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம். அந்த கூட்டணி சேரணும்னு நான் விரும்புகிறேன், அது சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பல விஷயங்களை சொல்லி அதற்கு தடையாக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது போன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. 21லேயே ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார் அப்படின்னுலாம். ஆனால் அதிமுக தொடர்ந்து உறுதியாக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அவங்க பிஜேபி கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து மறுத்து வராங்க. 2026 மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம்னு இன்னைக்கு கூட சூளுரைத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ பாஜக கூட்டணி இல்லாமல் வேறு என்ன வியூகத்தை அதிமுக வைத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளும் இதில் எழுகிறது. இந்த எம்ஜிஆர் ஆட்சிங்கிற இலக்கை எட்டி விடுவாரா எடப்பாடி பழனிசாமி? கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அதே போல அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் அவர்கள் இணைகின்றார். OPS ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு தரப்பு தொடர்ந்து மறுத்து வருது, திரும்ப இது வேணும், இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இது ஏதாவது பலன் கொடுக்க போதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தானே அவர் பதில் சொன்னார். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி, அதாவது திமுக எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். இது ஏதாவது தப்பான்னு கேட்டிங்கன்னா மோடியை விரட்டுவதற்கு இந்தியா பூரா இந்தி கூட்டணி அமையணும்னு அவங்க சொன்னாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறோம். அது கன்ஸ்ட்ரக்டிவ், இது டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற வித்தியாசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. குருமூர்த்தி ஐயா கூடவே என்ன சொல்கிறாரு, நான் இப்போ பேசுகிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்குறேன், பல சந்தர்ப்பங்களில் யோசிக்கிறேன். ஆனால் எடப்பாடி அப்படிங்கிறவரை ஒரு கட்சி தலைவராக இன்னும் என்னால் பார்க்க முடியல. அவர் ஒரு தொண்டன்லேருந்து மேலே வந்தவர். அதையெல்லாம் செருமைப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஒரு கட்சி தலைவர் எப்படி முடிவெடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பார்க்கணும். எம்ஜிஆர் பிரிஞ்சு வராரு. பிரிஞ்சு வரும்போது அவர் கூட்டணியே அவசியம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் கூட்டணியை வைக்கிறாரு. டெஸ்ட் அண்ட் ட்ரையலில் அவர் கூட்டணி இல்லாமே வெற்றி பெற முடியும்னு தெரிந்த பிறகும் 80ல் கூட்டணி வைக்கிறாரு. ஆட்சி கலைக்கப்பட்ட போதும் கூட்டணி வைக்கிறாரு. அதிமுக கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லல, பிஜேபியோட வைக்க மாட்டோம். ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன் இருந்தா நான் ஏன் போய் அவங்க கிட்ட பேச போறேன்? அதாவது நீங்க தேவை, நீங்க போய் பேசுறீங்க. வீட்டுல உங்க இல்ல வீட்டுல உங்களுக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு அதிமுக கூட்டணி தேவை, அதிமுகக்கு பிஜேபி தேவைன்னு எங்கேயும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பிஜேபிக்கு அதிமுக கூட்டணி தேவைங்கிறது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா திரு குருமூர்த்தி அப்படிதானே சொல்றாரு. இல்ல அவர் அதாவது அந்த கட்டமைப்பை யார் செய்யறாங்கன்னு சொன்னா அதிமுகவும் பிஜேபியும் இன்னும் கூட்டணியில தாங்க இருக்குது, அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினருடைய வாக்குகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுக இருக்கு. இல்ல இன்னமும் இருக்குதுன்னு திமுக சொல்லுவாங்க, மறைமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம், அது அவங்களோட அரசியல் விமர்சனம். ஆனா வெளிப்படையாக அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும்னு பாஜக விரும்புறதோட வெளிப்பாடு தானே இன்னைக்கு ஒரு கேள்விகள் உங்ககிட்ட பாஜக விரும்புறதோட வெளிப்பாடு தானே. 3 கேள்வி கேட்கிறேன், நீங்களே பதில் சொல்லிடுங்க. விஜய் அவர்களுக்கு கூட்டணி அவசியமா அதிமுகவோட இல்ல தேவையில்லையா? அது அவர் தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2வது கேள்விக்கும் வந்துடுறேன். அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னது ஏதோ கட்சிகளை வைத்து தானே, வேற எதையும் வைத்து இல்லையே. அது என்ன கட்சி அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுமா? ஆல்ரெடி ரூல்ட் அவுட் பிஜேபி சார். பாருங்க, மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க, நான் மறுக்கல. ஓகே, நீங்க இந்த விவாதத்தை அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரீங்க. திரு குருமூர்த்தி சொன்னது. அப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதிமுக வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம ஆட்சியில் மத்தியிலும் இல்லாமல் மாநிலத்திலும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கடந்த எத்தனை வருடங்களாக அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். இதுவே தொடர வேண்டுமாங்கிறத பற்றி அதிமுக தான் யோசிக்க வேண்டுமே தவிர பிஜேபி இல்லை. குருமூர்த்தி அவர்களும் பிஜேபியின் சார்பாக ஒரு கருத்தை தெரிவிக்கல. நல்ல பொதுவெளியில் பார்க்கப்படல. பொதுவெளியில் அதான் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் நான் வரேன். ஒரு ஆண்டு விழா அப்படிங்கிற போது சோ ஐயா ஒரு விஷயத்தை பேசுறாருன்னு சொன்னா அவர் உங்ககிட்ட சந்திரசேகர்கிட்ட போய் நான் எப்படி பேசினேன், இவர்கிட்ட போய் எப்படி பேசினேன் திரு குருமூர்த்தி அவர்கள் பாஜக சித்தாந்தத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லைன்ல பேசக்கூடிய நபரா பார்க்கப்படுறாரு. ரெண்டே லைன் தான். ஒன்னு போலி நாஸ்திகம் கிடையாது அதிமுக விஷயத்துல, அது திமுகல தான் இருக்கு. ரெண்டாவது தேசிய சிந்தனை அப்படிங்கிறது அதிமுக கிட்ட இருக்கு. இந்த 2 லைன் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில இருந்து நீட்ல இருந்து எல்லா சனாதனத்தை எதிர்ப்பேன்னு சொல்லும்போது வாய மூட்டிட்டு இருக்கிறதுல இருந்து தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. அதிமுக கிட்ட வாக்கு அரசியல்னு ஒன்று இருக்கு, பிஜேபி கிட்ட வாக்கு
வாக்கு அரசியலுங்கிற கேள்வியே இடம் இல்லை. ஆக ரெண்டுத்துக்குமான ஒரு லிங்க் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு தான். ஆனால் 24 கட்சி கூட்டணி அமைக்கும் போது, இந்தி கூட்டணி அமைக்கும் போது ஒன்னோட ஒன்று நீங்கள் மேட்ச் த ஃபாலோவிங்லேயே கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒன்று பிசி ஒன்று ஏடிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம ஒன்றா சேர்ந்தால் தான் மோடி என்பவரை அகற்ற முடியும். மோடி என்பவரை ஆற்றினா தான் இடி நிறையா பிரச்சனையிலேருந்து வெள்ளம், அதெல்லாம் அரசியல் நான் பேச விரும்பல. ஆனால் இங்கே அவர் குருமூர்த்தி ஐயா சொல்ல வந்தது என்னென்னா, காலச்சூழல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். 2019 18% வாக்கு அதிமுக கூட்டணி வாங்குது, பிஜேபியோட சேர்த்து பாமக தேமுதிக. 2023 அது 33% ஆகுது. அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குமான வித்தியாசம்னு நம்ம எடுத்து பார்த்தோம். 24 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு 20 அங்கே ஒரு 11 நீங்கள் சொல்வீங்க, உண்மையை சொன்னால் 18%. ஆக 40 உயர்கிறது பாராளுமன்றத்திலேயே. இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தால் இந்த 39 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அப்படி வெற்றி பெற்றிருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் பொள்ளாச்சியிலே தோக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக கோவை, பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் நீங்கள் தோக்கக்கூடிய நிலைமையில் வருவீங்கன்னா, ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறோம். அப்போ ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லணும்ல. அதிமுகவுக்கு கூட்டணி தேவை அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னு சொல்றது வேற இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் அந்த ரெண்டாவது தான் பாசிபிளான்னு தான் நான் கேட்கிறேன். குருமூர்த்தி ஐயா உங்ககிட்ட வந்து ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தப்பு சார். அவர் பொது மேடையில் பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டையும் சேர்த்து பேசினதா நான் கேட்டேன். நீங்க அதுக்கப்புறம் பேசின 5 வரிகளை விட்டுட்டு அதை மட்டும் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் பேசின 5 வரியில கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணிக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தலைமையாக எடுத்துக்கொள்ளவில்லைங்கிறத தான் எடுத்து சொல்றாரு. அதுதான் இந்த தலைவரை வச்சுக்கிட்டு இதை எப்படி அமைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்போ உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 3 வரியில சொல்லிட்டோமா, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வந்து அருமையாக நடத்தினதுக்கு காரணம் அவர் கண்டென்ட்டை முன்வைத்து, ரசிகர்கள் அவர் கூட தான் இருந்தாங்க, வாக்கு அவருக்கு ஈஸியாக கிடச்சிரும், கண்டென்ட்டை தரக்கூடிய அறிவாளிகளை ஸ்டேட்மெண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா அம்மாவுக்கு கண்டென்ட் தேவையில்லை, இன்டென்ட் தான் தேவை இருந்தது. நாகரிகமான நோக்கம், நேர்மையான நோக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூட வச்சுட்டு தான் அவங்களுடைய ஆட்சியில் அற்புதமாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி அவர்களுக்கு எக்ஸ்டென்ட்னா என்னன்னு தெரியணும். அந்த எக்ஸ்டென்ட்னா என்னென்னா, நீங்கள் என்னோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பலம் என்னன்னு தெரிஞ்சு நான் அந்த சீட்டை உங்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களோட சேர்ந்து பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ட்டை மறந்துட்டு நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரே ஒரு வரி தான் எடப்பாடி ஐயா சொல்றாரு. ஒரே கேள்வியில் நிற்கிறேன் சார், எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சதான் தெரியல. அதிமுகவுக்கு பிஜேபியை விட்டா இன்னும் 10 ஆப்ஷன் இல்லையா? ஏன் அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்? 10 ஆப்ஷன். Give me one reason. மன்சூர் அலிகான் இருக்காரு. இல்லை நான் 10 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கும் டக்குன்னு மண்டை குழம்பிடும்ல. நிறைய ஆப்ஷன் இருக்குது அதிமுகவுக்கு. தேமுதிகவுடைய அலுவலகத்துக்கு போய் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. 2 வச்சுக்கோங்க, மீதி 8 எனக்கு புரியல, அப்புறம் இன்டர்வலில் பேசிக்கலாம். கேள்வி என்னன்னா, மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னது யாரு? நீங்க என்ன அமைச்சீங்க? அதற்கு நீங்கள் பிஜேபியோட வேற யாரும் வரமாட்டாங்கன்றீங்க. அதிமுக பாருங்க, அதிமுகவோட விசிகா தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு வரியை பிஜேபி நாடணும். குருமூர்த்தி அங்கதான் வராரு. ஒரே ஒரு வரியை எடப்பாடி ஐயா சொல்லணும், அதிகார பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னாதான், அதுதான் ஒரு தலைவன் தொலைநோக்கோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லாம அதிமுகவோட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2026 எடப்பாடி ஐயா அதிகார பகிர்வுங்கிற வார்த்தையை பேசாம காலம் தாழ்த்தி கொண்டே வந்து திமுக கரெக்டா பேசிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக அதிகார பயிர்னா அதோட சேர்த்து ஊத்திரும். அதை கரெக்டா பேசிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதான் குருமூர்த்தி ஐயா எடுத்து சொல்றாரு. கேட்போம். திரு மணிகண்டன், நிகழ்ச்சிக்கு உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க அதிகார பகிர்வை சொல்லாம யார் உங்களோட கூட்டணிக்கு வர இப்ப லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு கேக்குறாரு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கமா. திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட பேசணுன்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். அவங்க மனைவி தான் அட்டன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே அவர் கமலஹாசனோட குணா படம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காருண்ணே, அதனால அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. குணா ஆமாம், குணா படத்தில் கமலஹாசன் பேசுகிற எஃபெக்டில் அவர் பேசுகிறாருமா. சரி, நம்ம புலவர்கிட்டையாவது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட கால் ரிங்டோனே வந்து வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு வந்ததுமா. புலவர நல்லா இருக்கியாப்பா? சரிம்மா, அந்த விஷயத்துக்கு வரணுமா. அதாவதுமா, தமிழகத்தில் நடைபெறும் துக்ளக் ஆட்சியை அகற்ற துக்ளக் விரும்புகிறது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேம்மா. நானும் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் அந்த பத்திரிகையுடைய ஒரு வாசகன் அப்படிங்கிற முறையில் அவர் தான் என்றைக்குமே அந்த பத்திரிகையுடைய நிறுவிய ஆசிரியர் திரு சோ அவர்களுக்கும் இன்றைய ஆசிரியர்
திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் ஒரு தேசிய பார்வை, தமிழகத்தில் நலன் சார்ந்த ஒரு பார்வையை வச்சு அவங்க எப்பயுமே செயல்படுவாங்க. ஆனால் என்ன எனக்கு மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி சார் மேலே இன்னைக்கு ஒரு வருத்தம் அப்படின்னம்மா, 2021 திரு அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை விரும்பினார், தினகரனை சேர்த்திக்கிங்க அப்படிங்கிறது அவரும் நேரடியாக பேசி பார்த்தாரு. திரும்ப அதற்காக நானும் போனேன் அப்படின்னு சொன்னது நடந்ததெல்லாம் வாஸ்தவம். அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்பினார் அப்படின்னா 7.5% இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடு, கொரோனா காலத்தில் சிறப்பாக ஆட்சி கையாண்டது, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல நலத்திட்டங்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியெல்லாம் கொண்டு வந்தோம், அதனால நாங்களே தனித்து ஜெயிப்போம், தேவையற்ற இந்த அதிமுகவை இத்தனை ஆண்டு காலம் உள்ள இருந்து செல்லரித்து கொண்ட அவர்களை கூட்டணிங்கிற அடிப்படையில் சேர்த்தனா கூட அதிமுகவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது குந்தகம் விளைவிக்கும், அதனால ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்களே அவர் திரு அந்த விழால பேசும்போது அவர் ஆசிரியரும் அதான் பேசுறாரு திரு குருமூர்த்தி அவர்கள். நீங்க வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அப்போ நீங்க ஜெயிப்போன்ற மனநிலையிலேயே இருந்தாலும் கூட, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட, அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ திமுக கடந்த தேர்தலில் நல்ல மெஜாரிட்டியில தான் ஜெயிச்சாங்க, ஆனாலும் யாரையும் விட்டு வைக்கல கூட்டணியில. இல்ல அவங்க பிரசாந்த் கிஷோரை ஹையர் பண்ணாம இல்ல. ஸோ அவங்க எல்லா அஸ்திரங்களையும் கையில் எடுத்தாங்கல்ல, அதை ஏன் அந்த தயக்கம் ஏன் இருந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல. வரலாற்று வாய்ப்பை தவற விட்டு விட்டாருன்னு பேசுறாரு. அதாம்மா, துக்ளக் ஆசிரியர் இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேம்மா, இப்போ ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திர சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி உத்தரவாதமாக அங்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அப்போ சஞ்சய் பண்டியை திடீர்னு மாற்றிட்டு வேற ஒரு தலைவரை போட்டாங்க. அப்போ அதிமுக போய் நீங்கள் ஏங்க சஞ்சய் பண்டியை மாற்றினீங்க, நீங்கள் அவரையே விட்டுறீங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னு இன்னொரு கட்சியில் தலையிட்டு அதிமுக தலைமை அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இது ஒண்ணுமா? சரி, கட்சிக்குள்ள மாத்துறது வேற. இப்ப கூட தான் நீங்க அண்ணாமலை மாத்தணும்னு சொல்றீங்க, அது வேற விஷயம். கரெக்ட். ஆனா கூட்டணிக்குள்ள இவங்களை நாமளும் இந்த கூட்டணியில இருக்கோம், இவங்களை சேர்த்துக்கலாமேன்னு சொல்றதுல அதுல ஒரு ஜனநாயகம் இல்லையா? நீங்க அதை வலியுறுத்தும், நீங்க அதை சொல்லலாமா ஒழிய தமிழகத்தில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக தான் யாரை கூட வைப்பது, யாரை தூக்கி எறிவது, யாரோட வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற இல்ல நீங்க அந்த முடிவை எடுத்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க ரைட்டா இருப்பீங்க சார். அமித்ஷா தப்பா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அமித்ஷா சொன்னது சரின்னு தேர்தல் முடிவுகள் காமிச்சிருச்சுல. ஜெயிக்கிறது தோக்கிறது அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களும் கவலைப்படுவாங்க. ஒரு பத்திரிகையாளர் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திரு குருமூர்த்தி அவர்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு விஷயம் இதை மட்டும் என்ன பேச அனுமதிங்க. இவ்வளவு சொன்ன மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் 2024 யாரால் இந்த கூட்டணி கெட்டது, இந்த கூட்டணி தொடர்ந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 20 தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு உங்க தந்தி டிவியில் நீங்களே எலெக்ஷனுக்கு அப்புறம் கருத்து கணிப்பு போட்டிருந்தீங்களா? வலுக்கட்டாயமாக பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசினது, அம்மாவை தேவையில்லாமல் வம்பிழுத்து பேசினது, அம்மா மாதிரி என்னுடைய மனைவியும் வலிமையானவள்னு யாரோடையும் ஒப்பிடத்த முடியாத அந்த தலைவியை பற்றி எல்லாம் பேசி இந்த கூட்டணி முறியணும்னு தன்னுடைய பொலிட்டிக்கல் பர்சனல் அஜெண்டாவுக்காக இந்த கூட்டணியை உடைத்தது திரு அண்ணாமலை. அண்ணாமலை இங்க இருக்க வரை இந்த கூட்டணி ஏற்படுறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து பேசியிருந்தாருன்னா அவர் சொன்ன கருத்து முழுமை பெற்றிருக்கும். நான் எப்படிமா நான் கேட்கிறேன், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மாநில எப்படி ஏமா நடந்த விஷயம் என்ன, அரண்மனை ரகசியம் அங்காடி பரிசயம்பாங்க, எத்தனை விதமான இது பொது வெளியில இதுவரைக்கும் பாஜகவோட மூத்த தலைவர்களை யாராவது திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஜெயக்குமாரோ விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களா? ஆனா இந்த கட்சியுடைய மரியாதைக்குரிய பேரறிஞர் அவர்களை பத்தியும் அம்மாவை பத்தியும், அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்க, தயவு செஞ்சு போன தடவை இந்த கூட்டணியை உடைக்கணும், அதிமுகவோட கூட்டணி தொடரக்கூடாது, ஏன்னா 2 கூட்டணியும் சேர்ந்து இருந்தால் ஒரு வெற்றி கிடைக்கும், அது மூலமா திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்றுவார், அவரை நாம தனிமைப்படுத்தணும் திட்டமிட்டு அதற்காக தன்னுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பண்ணினவர் திரு அண்ணாமலை அப்படிங்கிற தவறை இன்னைக்கு பாஜக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாளைக்கு தான் கமலாலயத்துல போகி பண்டிகைன்னு கேள்விப்பட்டோமா. பழையன கழிதலும் புதியன புகிதலும், நாளையோட அண்ணாமலையோட பதவி முடியுது. ஒருவேளை நான் நிச்சயமா அண்ணாமலை நாளை மாற்றப்படும் இல்ல, அப்ப கூட்டணி வச்சிருவீங்க. நான் ஒரு அதிமுக, நான் சொல்றது கேட்டுக்குமா,
அதாவது அதிமுக கூட்டணியை உடைத்து கொண்டதுக்கு பல காரணங்கள்ல முதன்மையான காரணம் பக்குவமற்ற தலைமை பண்பற்ற நியமிக்கப்பட்ட அண்ணாமலை ஒரு காரணம். அந்த மழை மாற்றப்பட்டால் மழை இருக்கின்ற வரை இலை தாமரை பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. மாற்றப்பட்டால் ஒருவேளை அதை பத்தி அதிமுக சிந்திக்க கூடும். ஓகே, கேட்போம். திரு கண்ணன், இந்த கூட்டணி ஒழுங்கா தானே இருந்துச்சு, உடைச்சதே பிஜேபி தானே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அண்ணாமலை தானே காரணமா இருந்தாருன்னு. நீங்க இபிஎஸ் காரணம்னு இன்னைக்கு சொல்றீங்க, நியாயமானு கேட்கிறேன். தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கும் சக விருந்தினருக்கும் வணக்கம். கூட்டணியை மட்டுமா பழனிசாமியை சிதைத்தார்? கட்சியை சிதைத்தார், கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை சிதைத்தார், நம்பியவர்களை சிதைத்தார், ஒட்டுமொத்த கட்சியுமே ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்கிட்டு இன்னைக்கு கூட்டணி விட்டு போனதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அனுபவத்துக்கும் பழனிசாமி அனுபவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான விஷயம். அண்ணாமலைய சமாளிக்க முடியல, அண்ணாமலையுடைய அரசியலை சமாளிக்க முடியலன்னா அப்ப அண்ணாமலைட்ட பழனிசாமி தோத்துட்டாரா அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களா? எப்படி தோத்துட்டாருன்றீங்க? கட்சியில இருந்து எடுக்கலையா? அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. அண்ணாமலை தான் கூட்டணியை உடைச்சாரு, கூட்டணிக்கு உடைக்க காரணமா இருந்தா. அப்ப பழனிசாமி உடைக்கலையா? பழனிசாமி அனுமதியோட குறிக்கிற புலவர ஒரு நிமிஷம், புலவர ஒரே ஒரு நிமிஷம் உங்க அனுமதியோட. அம்மா, இது பாஜகவோட வாஜ்பாய் காலத்துல கூட்டணியில இருந்தப்ப கூட்டணியில சீட்டு கொடுத்தப்ப அம்மா கண்டிஷனோட சீட்டு கொடுத்தாங்க. திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத அன்றைய பாஜக ஏற்றுக்கொண்டது. அப்ப என்ன அம்மாவோட திருநாவுக்கரசர் பெரிய தலைவர், அம்மா திருநாவுக்கரசர் தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இது அதாவது முழங்காலுக்கும் முற்றத்தொலைக்கும் முடிச்சு போடுறது, சம்பந்தம் இல்லாம பேசுறது, முரண்பாடுகளின் ஒத்த உருவமாகத்தை பழனிசாமி கூட இருக்கிறவங்களும் சிந்திக்கிறது, செயல்படுறது. அதிமுகவை வலுவா வச்சிருந்தா பாஜக அல்ல, பாரில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அதிமுகவோட கூட்டணிக்கு தன்னால வருவாங்க. இப்ப பழனிசாமி கூவி அழைக்கிறாரு, யாராவது வாங்க, தயவு செய்து வாங்க, நான் கெஞ்சுறேன் வாங்க, உங்களுக்கு சீட்டு தர வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாச பட்டுவர்த்தனமா போட்டு உடைக்காரு. என்னங்க 20 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு 100 கோடி 200 கோடின்னு கேட்கிறாங்க, ஒரே தலைவலியா இருக்குங்கன்னு சொல்லி பொது மேடையில ஒளறி கொட்டுறாங்க. இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டணி அமைக்கிறது? அதைத்தான் சகோதரர் ஒருமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. தெல்ல தெளிவா அதிமுகவின் தலைமை ஏற்று நடத்துவதற்கு, ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்து செயல்படுவதற்கு பழனிசாமிக்கு தகுதி பற்றாக்குறை இருக்கிறது. அவர் தன்னை தலைவராக உணரவே இல்லை அப்படின்னு குருமூர்த்தி சொல்றாரு. ஆனா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் சிஎம்மா இருக்கும் போதே ஒன்றிய கவுன்சிலர் போலதான் செயல்பட்டார். அது ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்ன மனநிலையில இருப்பாரோ அப்படித்தான் அவர் செயல்பட்டார். இன்னைக்கும் அப்படித்தான் செயல்படுறார். கட்சி தலைவராகவே செயல்படல. இன்னமும் கோஷ்டி பூசலை உண்டாக்குறது, கோஷ்டிகளை உருவாக்குறது, ஒருத்தனுக்கு எடுத்து ஒருத்தனை வளர வைக்கிறது, இந்த வேலைய தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் செய்யறதுனால அதிமுகவுக்குள்ளேயே சலசலப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழனிசாமி இருந்தா வெற்றி பெற முடியாதுங்கிறது, கூட்டணியில இல்ல பழனிசாமியால வெற்றி பெற்றே தர முடியாதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்குறாங்க. அதாவது இன்னைக்கு எப்படி பேர் நான் திரு ரவிச்சந்திரன் கிட்ட கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்ல அதிமுகவுக்கு இன்னைக்கு பலவீனமா இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி வேணுங்கிற கட்டாயம் இருக்குது, அவங்க கூவி கூப்பிடுறாங்க, நீங்க நிறைய விமர்சனம் வைக்கிறீங்க. அதெல்லாம் சரின்னே வச்சுக்குவோம். பிஜேபியோட தான் வைக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? விஜய் வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை கேளுங்க. 80 எலெக்ஷன்ல கருணாநிதி அவர்களும் காங்கிரஸும் கூட்டணி வச்சாங்க. சரி, கருணாநிதி எப்படி இறங்கி வந்தாரு? 50-50 ஷேர் போட்டார். இதுல சட்டமன்றத்துல அதிகமான தொகுதிகளை எங்க கொடுத்தாரு? பாராளுமன்றத்தில். அதை ஊத்தாம போகுது. ஆனா எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாரு? ஒரு கட்சிய ஸ்டேட்ல, ஒரு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட எந்த அளவுக்கு இணக்கமா பயணிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இருந்த புரட்சி தலைவர் ஆட்சியை இப்ப வரப்போறது சட்டமன்ற தேர்தல் சார். பார்லிமெண்ட் தேர்தல்னா கூட நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. மத்தியில ஆளுங்கட்சியோட இணக்கமா போயிடணும், நமக்கு ஏதாவது நாளைக்கு பலன் கிடைக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு தான் கருணாநிதி 50-50 ஷேர் போட்டாரு. 117 நின்னாரு காங்கிரஸ் கூட. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போய் 1967 முடிஞ்சு வச்சு அவுட் ஆயிருச்சு.
எந்த கட்சியால? திமுகவால. அதே திமுக காம்ப்ரமைஸ் பண்ணது தனிப்பெரும் தலைவராயிருந்த கருணாநிதி அவர்களாலேயே. சரி, அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா, மக்கள் செல்வாக்குப்படுத்த வேற ஆப்ஷன் எனக்கு இருக்கும் போது நான் திருப்பி அதான் கேக்குறேன். ஒருவேளை நான் விஜய் ஒரு ஆப்ஷனா பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற இல்ல திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது கட்சிகள் வரும்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஷன் இப்ப பிஜேபியோட போனா அந்த ஆப்ஷன்ல மூடிரும்ல. விஜய் ஓட்டினுடைய பலத்தை, தேர்தல் களத்தை சந்திக்காம இருக்காரு. அவருக்கு 2% வருமா 3% வருமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு பிம்பம் இருக்கு, அந்த பிம்பம் உயரலாம் இல்ல தாழ்ந்தும் போகலாம். நாம களத்துல நிரூபிக்காதவங்களை காணல் நீரை நினைச்சு நாம களமாட முடியாது. ஆனா ஒரு கட்சியினுடைய தேவை என்னன்னா ஆட்சிக்கு வருவது. ஒண்ணு மாநிலத்துல, இன்னொன்னு மத்தியில. இப்ப அதிமுகவுல மத்தியில ஆட்சிக்கு வர முடியாது. அப்ப மாநிலத்துல ஆட்சிக்கு வரணும். மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தா மத்தியில இருக்கிற அரசாங்கத்துக்கு கூட இணக்கமா இருக்கணும். அந்த இணக்கம் ஏற்பட்டாத்தான் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்கள் கிடைக்கும். நான் மத்திய அரசை பகைப்பேன், பாஜகவை பகைப்பேன், காங்கிரஸை பகைப்பேன்னா காங்கிரஸால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கு, அதன் கூட கூட்டணி வைக்கிறதான ஒரு அரசியல் தலைவனுடைய அந்த அஜெண்டாவில இருக்க வேண்டிய ஒரு செயலா இருக்கணும். நானும் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ, எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதோ அந்த கட்சியை முழுசா புதைச்சிட்டு தமிழகத்திற்கு தேவையில்லாத காங்கிரஸ் தோல்வதற்கு சுமப்பேன்னு ஒரு தலைவன் ஒரு திட்டத்தை தீட்டுனா அந்த திட்டம் விமர்சிக்கப்படத்தானே செய்யும். அதனாலதான் எதிர்கால சிந்தனையின்றி செயல்படுகிறார் பழனிசாமி. அவருக்கு தொலைநோக்கு திட்டம் இல்ல, தன்னலை மட்டுமே அவர் நினைச்சு பயணிக்கிறாரு, சுயநலத்தோடையே செயல்படுறாருங்கிறத குருமூர்த்தி மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அத்தனை அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க. ஓகே, திரு மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா, இன்னும் டாக்டர் ஸ்ரீதர் பேசல, நான் அவர்கிட்ட கேட்கணும், ரொம்ப சுருக்கமா வேணா குறுக்கிடலாம். ஏமா 20 வயசு கட்டியும் காலை இளைஞனுக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா 10 பேர் கியூல நிப்பாங்க. அந்த மாதிரி அதிமுகவுக்கு யாரு வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். 45 ஏத்த மாதிரி தான் பொண்ணு கிடைக்கும். கியூல நிக்கிற 4 பேர் சொல்லுங்க பாப்போம். ஏன் நாளைக்கு விஜய் ஒரு நிமிஷம் இதெல்லாம் தந்தி டிவிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாமா கூட்டணி பேசுவாங்க. இவர் விஜய் வரலாம், திருமாவளவன் கூட வரலாம், ஒருவேளை காங்கிரஸ் கூட கணக்கு போட்டு வரலாம், யாரு வேணாலும் அதிமுக வருவாங்க. பிஜேபியோட அதிமுக விட்ட வேற யாருக்கு ஆப்ஷன் இருக்கு அதை சொல்லுங்க. பாமக வருதுமா, நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்குமா. யூ அண்டர்லைன் மை பாயிண்ட். பாமக உறுதியா அதிமுக கூட்டணிக்கு வருது, நீங்க என் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எங்களோட வருவாங்கன்னு நம்ம டிடிஎஸ் சொல்லுங்க. ஒரே வரிதான், நீங்களே முரண்பட்டீங்க, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஏடிஎம்கேங்கிற கட்டிலம் காலைக்கு நிறைய பெண்கள் இப்போ வரம் கேட்டு வருவாங்க. ஆனால் ஏடிஎம்கே மட்டும்தான் பிஜேபியோட போகும் அப்படின்னா இது என்ன கள்ளக்காதலா? இதுல ஓடி போற திருமணம். நீங்க உங்களுக்கு வேற கதி இல்லங்கறாரு, உங்களுக்கு அப்படி கியூ கட்டி யாரும் நிக்கலங்கறாரு. மத்தியில ஆட்சியில இருக்கும், மூன்றாவது முறையா ஆட்சியில இருக்கும். ஒரு மாநிலத்துக்குள்ள வந்தா 27 வருடம் 23 வருடம் 15 வருடம்னு இருக்கும். அதிமுக அதை சொல்றதுக்கு தகுதி இருக்கு, திமுக அதுக்கு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்ப பிஜேபிக்கு யார் கேட்டாங்க அதிமுகவோட கூட்டணி வாங்கன்னு யார் கேட்டாங்க? அவர் தான் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பெரிய கியூ இருக்குது. நான் மன்சூர் அலிகான்லாம் சொன்ன அதை அப்புறம் பார்த்துக்கிட்டோம். பாருங்க, குருமூர்த்தி ஜி தொடங்கிய வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு பேசுறீங்க. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால்தான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் நம்புறேன். ஆனால் அப்படின்ட்டு அவர் அதுக்கான காரண காரியங்களை சொல்றாரு. அப்ப தடையா இருக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். உங்களால பேச்சுக்கு சொல்றேன், உங்களால அண்ணாமலையே தூக்க முடியலன்னா நீங்க எங்க இருந்து கப்பலாம் தூக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்போம்ல. கேட்போம். டாக்டர் ஸ்ரீதர், திரு கண்ணன் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சாரு. இன்னைக்கு மத்தியில ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி. இப்ப நீங்க நாளைக்கு மாநிலத்தில் ஆட்சிக்கு வரீங்கன்னாலும் கூட அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தேவைப்பட போகுது. அப்ப ஏன் ஒரு மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சியோட இணக்கமா போயிடக்கூடாது? அது ஒரு வைஸ் ஸ்ட்ராட்டஜி தானே ஒரு பொலிட்டீஷியனுக்கு அப்படின்ற கேள்வி. அதாவது கண்ணன் சொல்றது ஒரு வகையில் நியாயம்தான். மாநில கட்சிகள் மத்தியில் உள்ள கட்சிகள் கட்சிகளோட இணக்கமாக இருக்கணும். காரணம் நிறைய ஃபண்ட்ஸ் சென்ட்ரல் இருந்து ஸ்டேட்டுக்கு வரணும். அது ஆட்சியில் இருக்கும்போது, அது ஆட்சிக்கு வந்த பிறகுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வேலை அப்படிங்கிறது பிரைம் இம்பார்ட்டன்ட். அதைத்தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு கண்ணன் சொல்றது நியாயம். ஆனால் ஆட்சிக்கு வராத இருக்கின்ற பொழுது அந்த பிஜேபியோட வர முடியாது ஆட்சிக்குன்றீங்களா?
பிஜேபியோட சேர்ந்துட்டா ஆட்சிக்கு வர முடியாதுன்றீங்களா? பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை சார் மேடம். சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் உதாரணமே இருக்கு. வேலுமணிலேருந்து டாக்டர் தமிழிசையிலேருந்து எல்லாரும் சொன்னாங்களே சேர்ந்து நின்றுருந்தா 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலான்னு. அதாவது நான் பல தடவை சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்? இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் சொன்னார். இப்போ எல்லாம் பாஜக என்ன சொல்கிறாங்க? அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். ஆடிட்டர் குடும்பத்தை என்ன சொல்கிறாரு? அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அப்படின்னா தான் திமுக ஒடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தப்போ அதிமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறார்ல. அப்போ அன்னைக்கு என்ன சொன்னார் இப்போ அண்ணாமலை? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியை காணாமல் போய்விடும்னு சொன்னார். நடந்ததா? டெபாசிட் போச்சுல 7 இடத்துல. டெபாசிட் வந்து தாராளுமன்ற தேர்தலுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குங்க. நான் இங்கே மேடையில் சொல்ல 12 இடமா சார்? 3 இல்லை, அதை தான் சொல்லுவேன். இந்த மேடையில் வந்து அதை சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் லீடர் எது பொலிட்டிக்கலாக அந்த ஏன் தோத்தது எதுக்குங்கிறது மேடையில் சொல்லக்கூடிய வேலையில் அது பொலிட்டிக்கல். இங்கே நான் அரசியல்வாதினா நான் சொல்கிறேன், மேடையில் சொல்லக்கூடாது. அது மேடையில் சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா நாங்கள் ஒரு ரிசர்வ் பண்ணியிருப்போம், சில ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்போம். அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், அதை வந்து எல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னு திமுக ஓட்டு போட்டீங்க, வேணும்னு இல்லை, வேணும்னு இல்லை, பிஜேபி ஜெயிச்சிட கூடாது, அதனால திமுக வேணும்னு இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது எங்களுக்கு நான் முதல்ல ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு பிரதானம் இல்லை, சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு பிரதானம்ன்றார். அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த ரகசியம் எல்லாம் எதிராக இருக்கு. எங்களுடைய பிரைம் இம்பார்ட்டன்ஸ் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்லன்னு வேலை செஞ்சீங்க. அது எங்களுக்கு செகண்டரி. அதில் ஓட்டு திமுக போட்டீங்க. இல்லை, அப்படி கிடையாது. வேற என்ன சொல்லணும்? இப்போ என்ன சொல்லணும்? இப்போ இதுதான் சொன்னேன். ஆடிட்டர் குடும்பத்தை நேற்று மீட்டிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அதிமுகவும் காங்கிரஸ் பிஜேபியும் ஒன்று சேர்ந்தா தான் திமுக ஒடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பேட்டி கொடுக்கும்போது நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத சொல்கிறாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு நேஷனலிஸ்ட்டு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் வந்து இவர் வந்து ஒரு லீடிங் ஜேர்னலிஸ்ட்டு. இவர் ஒரு 10-15 ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் சீஃப் மினிஸ்டரை பார்த்து தங்களுடைய ஆதங்கத்தை கழிச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ நடந்துருச்சு, இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும், இது ஒரு எனக்கு ஒரு ஹிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு. என்ன சொல்ல வரீங்க? சொல்கிறேன், அதை சொல்லி வரேன். அவர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன். அடுத்த அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் பல மேடைகளை பார்க்குறேன், நான் அரசியல்வாதி கிடையாது, பிரைம் மினிஸ்டர் வரும்போது 2 பேர்கிட்ட நல்லா பேசுவார். ஒன்று அண்ணாமலைகிட்ட நல்லா பேசுவார், அடுத்து ஸ்டாலின்கிட்ட நல்லா பேசுவார். அப்போ இந்த ஒரு கிச்சஸ் இருக்குது சார். இதிலிருந்து பார்க்கும்போது இவர் குருமூர்த்தி சார் பேசுறதை பார்த்தா இந்த அண்ணா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எதையாவது பண்ணுறாங்களா சார்? அவர் அரசியல் சம்மந்தம் இல்லாத நான் சொல்கிறேன். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதிமுக கூட்டணி, அதாவது அண்ணா திமுக பலவீனப்படுத்தினா தான் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதை பண்ணுறாரோன்னு. பிஜேபியும் சேர்ந்து தானே பலவீனப்படும். எது நீங்க அண்ணன் வீக்கா இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சா பிஜேபியும் ஜெயிக்க போறது இல்லை, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்களா? அது அதிமுக கூட்டணி வைக்கிறது இல்லை. அதாவது திமுக வந்து அதிமுக டிஎம்கே கூட்டணி வச்சுட்டா, திமுகவும் கூட்டணின்னு பேசிட்டே இருப்பதன் மூலமா அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சுட்டா திமுக ஈஸியா ஜெயிச்சிருங்க சட்டமன்ற தேர்தலில். அதுக்கான வழியை தான் உண்டாக்குறாங்களோ அப்படின்னு அவர் வந்து ஒரு அரசியல் தெரியாதவர் சொல்றாரு. நான் சொன்ன அவரை பார்த்தேன், அரசியலே தெரியலன்னு சொல்றீங்க, இவ்வளோ அரசியல் பேசுறீங்களா சார் நீங்க? உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கணும் சார். நான் சொன்னேன் 40 வருஷமா நாங்கள் அரசியல் கற்றுக்கணும். முக்கியமான கேள்வி கேட்போம். இது வந்து திமுகவுக்கு உதவ இந்த மாதிரியான ஒரு வியூகங்கள் வகுக்கப்படுகிறதான ஒரு வித்தியாசமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இந்த கூட்டணி வேணும்லாம் பேசுறதே திமுகவுக்கு உதவுறதுக்குன்னு ஒரு புது ஆங்கிள் கொடுக்குறாரு. இல்லை, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா அப்படி தான் தோண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா, திமுகவை உதவணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா அண்ணாமலை அவர்கள் ஜாஃபர் சாதிக்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வெளியில் கொண்டு வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னி வரைக்கும் அது ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி சீமான் பேசும்பொழுது அவர் ஏதோ பேசிட்டு போகிறாருன்னு விடாமல், இல்லை அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு பேசக்கூடிய அளவுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
பங்காளிகளாக திமுக அதிமுக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வேணால் ஒத்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி அந்த களத்தை பார்த்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடிப்படையில் எம்ஜிஆர் எடப்பாடி ஐயாவை பற்றி அப்படி குருமூர்த்தி ஐயா பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆட்சி உண்மையிலே ஒரு எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி தான் இருந்தது. உண்மையை சொன்னான், நேர்மையாக சொன்னேன். எடப்பாடி ஐயாவுடைய அந்த 4 வருட ஆட்சி, அது 7.5% நீட்டுக்கு கொடுத்த அந்த ஏழை மாணவர்களுக்கு, தட் இஸ் அரசு பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது, அது நட்டா ஐயா சொன்ன யோசனையாக இருந்தாலும் செஞ்சது எடப்பாடி ஐயா தான். அதை கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், அல்லது வேளாண்மை சட்டத்தை எதை பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் எதிர்க்கிறீங்களோ அது 2019 இங்கே செயல்முறைக்கு கொண்டு வந்ததும், கொரோனா காலகட்டத்தில் 6000க்கு கம்மியாக தொற்றுக்களை கட்டுப்படுத்தியது இருக்கட்டும், திமுக வந்த உடனே அது 30,000 ஆச்சுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அப்போது நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 6 வருடங்களாக காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதிமுக ஆட்சியை பற்றி வெவ்வேறு விதமான கருத்துக்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுது, அதை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல், அது மாட்டுக்கு இருக்கட்டுங்க நான் நல்லாட்சி கொடுக்குறேன்ட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடெல்லாம் சாக்கடைக்கு போய் சேருங்கிறது தான் அடிப்படை பிரச்சனை. பிஜேபிங்கிறது கற்பூரம் மாதிரி பிரிஞ்சு நிற்கிறதுனால, இப்போ நீங்கள் சொன்ன இப்போ திரு மணிகண்டன் வச்ச குற்றச்சாட்டும் கூட, அண்ணாமலை இப்படிலாம் பேசுனதுனால 2ஆ பிரிஞ்சிச்சு, அதனால திமுக ஜெயிச்சிருச்சு. இப்போவும் அவங்க சொல்றாங்க நீங்க திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு 2 குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறத நான் சொல்றேன். 3 குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஆமாவா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையில் 16 கேள்வி கேட்குறாங்க, ஒரு கேள்வி ஜெயலலிதா அம்மா பற்றி வருகிறது, அவர் சொல்றாரு, அந்த கருத்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழித்து இந்துத்துவாவினுடைய முக்கிய தலைவி ஜெயலலிதா அம்மா தான் சொல்கிறாரு. காலாகாலமும் எந்த மேடைக்கு அண்ணாமலை ஐயா போயிருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவுடைய பெருமையை தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வியில் வந்ததை நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2வது சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசும்போது முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை அவர் எடுத்து சொல்கிறாரு. மற்றபடி அவர் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை. ஆனால் ஏப்ரல் 14 1,30,000 கோடி 9 பேர்கிட்ட இருக்குன்னு ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு. பத்திரிகையாளர் எல்லாம் எங்கே போயிருந்துருக்கணும், அந்த 9 பேர்கிட்ட போயிருக்கணும். டபக்குன்னு யூட்டர்ன் பண்ணி இங்கே அதிமுக கிட்ட உங்களது வெளியிடுறேன்னு சொல்கிறாங்களேன்னு உடனே அவசரப்பட்டு வாய் விட்டது யார்? நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? அவர் பேசினா அவர் என்ன பேசினாரோ அங்கே போய் கேள்வி கேளுங்க. இதுதானே அரசியல் முதிர்ச்சி. செஞ்சீங்களா? செய்யலை. அண்ணா அவர்களை பற்றி ஒரு கருத்தை அண்ணாமலை ஐயா சொன்னாருன்ன உடனே கொதித்து எழுத வேண்டியது திமுக தானே. அடிப்படையில் முதல்ல கொதித்தெழ வேண்டிய திமுக தானே. ஏன்னா சனாதன தர்மத்தை பற்றி பேசுறதுக்காக தானே அது வந்தாங்க. அப்பயும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இதை போய் அங்கே கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். எல்லா நோபால்லையும் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தப்பாக பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விஜய் என்பவருக்கு இன்றைக்கி அவர் 3% இருக்குது 4% இருக்குன்னு நீங்கள் பேசலாம். பிஜேபி நோட்டாக்கு கீழே இருந்ததில்லை, நீங்கள் பேசலாம். நோட்டு அரசியலில் தான் பிஜேபி இருக்காது, நோட்டா அரசியலில் இருந்துட்டு போகட்டும். கேள்வி என்னென்னா, விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறத அதிமுகவால் கண்டறிய முடியாதா? அதனுடைய தொண்டர்கள்கிட்ட கேட்டு நாளைக்கு விஜய் வந்தாருன்னா அது நல்லதா கெட்டதான்னு உங்களால் ஒரு கருத்து கணிப்பு பண்ண முடியாதா? உங்ககிட்ட சொல்ல நான் சொல்றேன், நீங்க மறுத்து சொல்லுங்க. 40+ இருக்கக்கூடிய பெண்கள் உறுதியாக விஜய் பக்கம் போவாங்க. ஏன்னா மாற்றம் தேவைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ விஜய் தானே சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாங்க? கிடையாது. விஜய்ங்கிறவரால டைரக்டா 234 தேர்ந்தெடுத்து பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடாது. திமுக அதை தள்ளிவிடும். காட்சி ஊடகங்கள்லாம் தனி நெல்லு சொல்லும். பண்ணக்கூடாது. அவர் ஒரு கூட்டணிக்குள்ளதான் வரணும். அப்ப நீங்க கூட்டணியா இருக்காது, அதிமுக கூட்டணியா தான் இருக்கணும்ங்கறேன். அப்புறம் why should they go for BJP? பாருங்க, பிஜேபி கிட்ட வரணும்னு பிஜேபி சொல்லல. மணிகண்டனே உங்களுக்கு என்ன சொல்றாரு? அண்ணாமலை 9 அடி வேண்டாம்னு சொல்லிருங்க. அதிமுக கூட்டணி வேண்டாம். அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இல்ல. அதிமுக கூட்டணின்னு ஒண்ணு அமையணும்னா அதிகார பகிர்வை பற்றி அது பேசணும். இல்லைன்னா கூட்டணிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. நான் 2 பேர் பேரை சொன்னா திரும்ப சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், அல்லது மணிகண்டனுக்காவது கோபம் வரும். நீங்க அடிப்படையில் அதிமுக முதலில் கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பாருங்க. தேசிய கட்சிகளால் எந்த பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்ட்டீங்க. காங்கிரஸ் ஊத்திக்கிச்சா, பிஜேபி ஊத்திக்கிச்சா? இப்ப நீங்க இங்க வாங்க. இங்க வந்தா யார்கிட்ட நீங்க பேசணும்? பாமகவோடு, தேமுதிகவோடு, விசிகாவோடு. பாமக வருதுன்றார் அவர், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கன்றார். நீங்க வந்தா நல்லது தானே. திமுக எதிர்வாக்குகள் எல்லாம் ஒன்றிணைந்தால் நல்லது தானே. 65% தான் இவங்க எல்லாம் மோதிக்க போறாங்க. மீதி 35% தனித்து தான் இருக்கும். அதுல எந்த குழப்பமும் இல்ல. அதிமுக திமுகவுடைய எதிர்வாக்குகள் பிஜேபிக்கு வரும். ஆதரவு வாக்குகள் விஜய் மூலமா யாரிடம் போகணுமோ போகும். ரவிச்சந்திரன் சார் இப்பதான் கொஞ்சம் பாயிண்ட்டுக்குள்ள வர்றாரு. நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியுடைய அநீதிகளை சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி
ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பெஸ்ட் சாய்ஸ் அதிமுக தான் என்று அதிமுக சாராத பொதுவான கட்சி சாராதவர்களும் சொல்கிறார்கள். இது கள நிலவரம். நம்ம இங்கிருந்து பேசுவோம். கள நிலவரம் இதுதான் ஃபேக்ட். நீங்க தான் பங்காளியா இருந்து திமுக உதவுறீங்கன்றாரு. நான் சொல்றேன். அதனால அந்த உணர்ந்து கட்சிக்காரருடைய அந்த அவருடைய ஃபீட்பேக்கையும் உணர்ந்து மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி மாநில கட்சிகளில் 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கும்போது காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ தமிழ்நாட்டில் கால விடணும்னா இந்த 2 கட்சியில் எதையாவது ஒன்று வீக்கெண்ட் பண்ணால் தான் வர முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக ஆளுகின்ற மத்திய பிஜேபி தமிழ்நாட்டில் தங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது நினைப்பதில் நியாயம், அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் அதில் அவங்க வளர்க்கணும்னா அதுக்கு அவங்க அதிமுக இல்லை 2 கட்சியில் ஏதாவது ஒன்று வீக்கம் பண்ணணும். ஆமாம். அதனால கூட்டணி மாறி சேர்ந்து அதிமுக வீக்கெண்ட் பண்ணலாம் சொல்லி முடிச்சு வீக்கெண்ட் பண்ணலாங்கிற பாசிபிலிட்டி இருந்தாலும் அதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. 1 2வது 13 அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ற மூவ்ல அங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நீங்க தான் திமுக எதிர்ப்புல வலுவா இல்ல. திரு குருமூர்த்தி சொல்றாரு, திரு ரவிச்சந்திரன் சொல்றாரு, திமுகவை எப்படியும் ஆட்சிக்கு வந்து விட்டுறக்கூடாது, அப்ப திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஒன்றிணைக்கணும்ன்ற முனைப்பு உங்ககிட்ட இல்ல. நீங்க வந்து போன தேர்தல்லையே நீங்க ஒரு 10 சீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தா நீங்க வந்து திமுக குறைஞ்சபட்ச பெரும்பான்மை கிடைக்க விடாம செஞ்சிருக்கலாம். நீங்க விட்டுட்டீங்கன்ற ஏதாவது அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த இல்ல அவர் சொன்னது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ என்டையர்லி டிஃபரெண்ட். ஏன்னா அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதிமுக வந்து அப்படின்னா பேஸ்ட் கள நிலவரம், தொண்டர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய அந்த லிமிடேஷன்ஸ் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது, பேரியர் எங்கெங்கே இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்து அடுத்த சாய்ஸ் என்ன அப்படிங்கும்போது கூட்டணி அமைக்கணும், 10 பேர் ஒன்று சேரணும், அதெல்லாம் நியாயம் கரெக்ட். அந்த வகையில் பிஜேபி இல்லாமல் அந்த 10 பேர் யார்? அதை பிஜேபி இல்லாமல் அமமுக சேர்த்துப்பீங்களா? பிஜேபி இல்லாமல் அமமுக சேர்த்துப்பீங்க எல்லா அதாவது நீங்க வந்து 10 பேர் வரீங்க எல்லாத்தையும் அந்த 10ஓட ஒண்ணு சார். இல்ல நான் சொல்றேன் காமனா சொல்றேன். நீங்க 10 பேர் வரீங்க, 10 பேர் சேர்த்துறேன். ஆனா 10 பேர் வந்து 10 பேர் எனக்கு தலைவர் போதும் கொடுத்தா எப்படி நான் கட்சி எடுத்த முடியும்? யார் அப்படி கேட்டாங்க சார்? 2021ல ஆஃபர் என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதாவது 10 சீட்டு இவங்களுக்கு, அவங்க ரெட்டையில நிப்பாங்க. டிடிவி தினகரன் தேர்தல்ல நிக்க மாட்டாரு. அவங்க கட்சியில இருக்கிற யாரோ 4 பேர். இதை விட பெட்டர் ஆஃபர் எப்படி சார் கொடுப்பாங்க? அது அப்படி அவர் சொல்றது அப்படி. ஆனா கள நிலவரமும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லையா, பட்டறிவு படிப்பறிவு பட்டறிவு இருக்கு இல்லையா, நமக்கு தெரியுமில்லையா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம பேசுறத விட கட்சி தலைவருக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியாதா? அதெல்லாம் அலசையா இருக்க மாட்டேன். இது நம்ம இப்போ பேசுறதையே எல்லா கட்சி தலைவர்களும் போட்டு கூட்டி கழித்து பார்த்து எது பெட்டர் இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அதிமுக தலைமையில் ஏன் விஜய் வந்து கூட்டணி சேர்க்கக்கூடாது? வந்தா சேருங்க. அவர் ஏன் தலைமையில கூட்டணி இல்ல வெயிட் பண்ணுங்க. அவர் ஏன் தலைமையில கூட்டணி சொல்லிருக்காரு? அது எப்படி நீங்க அடுத்து சொல்ற? அவர் தரேங்கறார் சார். நான் ஆட்சியில் பங்கு தருவேன்னு சொன்னா என்ன சார்? நான் ஆட்சியில் பங்கு பெறுவேன்னு சொல்லல, அவர் தருவேன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க மேடம். 2026 தேர்தல்ல திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சூழல் உருவாகும். அது ஒரு நல்ல சூழல் உருவாகும். அதில் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் எடுக்கின்ற முடிவு கரெக்டா இருக்கும், தெளிவாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். இப்பவாது திரு கண்ணன் பல வியூகங்கள் வச்சிருக்காங்களே, உங்க வியூகம் எல்லாம் சரிப்பட்டு வராது போல இருக்கே. நிறைய ரகசியங்கள் வச்சிருக்காங்க. அதான் கூரை ஏறி கோழி முடிக்க முடியாதவ வானத்துக்கு போய் வைகுண்டத்தை நான் காட்டுவேன்னு சொன்னானா, அது மாதிரி இருக்கு அண்ணன் ஸ்ரீதர் பேசுறது. பாவ ஸ்ரீதரனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தாலும் இப்ப இருக்கிற நிலையில அவரே ஜெயிக்க முடியாது. ஏன் எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடியே ஜெயிக்க முடியாது. கால யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணிங்கிறது ஒரு கட்டமைப்பா கட்டுக்கோப்பா முரண்பாட்டுகளின் மூட்டைகள் தான். அது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் சம்பந்தம் இருக்கா? ஆனா அவங்க அவ்வளவு நெருக்கமா முரண்பாடுகள். திமுக ஸ்டாலின் வந்து மிசா நாயகன் சொன்னா அந்த மிசாவுல உள்ள தூக்கி போட்டு அடிச்சது காங்கிரஸ், கனிமொழி அக்காவை தூக்கி உள்ள வச்சது காங்கிரஸ். ஆனா அந்த காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு ஒதுக்கப்பட்ட இல்ல சார். ஒரே பதில் தான் சார் இதுக்கு. அரசியல்ல வெற்றி தோல்வி தான் சார் தீர்மானிக்குது எது சரி எது தப்புன்னு. இன்னைக்கு திமுக நீங்க முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும்
அவங்க காங்கிரஸோட சேர்ந்து ஜெயிக்கிறாங்க சார். நீங்க பிஜேபியோட சேர்ந்து தோத்து தான் சார் இருக்கீங்க. அப்ப ஏன் அவங்க பிஜேபியோட சேரணும்? இருங்க அதட்ட திமுகவும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர்களும் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. பிஜேபிய தனியா ஒரு அணி அமைச்சரு, ஏடிஎம்கே தனியா ஒரு அணி, விஜய் வந்தாருன்னா விஜய் ஒரு தனியா அணி, நாம் தமிழர் தனியா ஒரு அணி, எதுக்குறவன் பூரா தனியா நின்று திமுக மட்டும் ஜெயிச்சிரும். திமுக 25% வாக்கு வங்கியோட இருக்கு. கூட்டணியோட சேர்ந்து 46-47% வாக்கு வங்கி இருக்கு. திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா 50% ஓட்டுகளை பெற்றாதான் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியும், திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுக 20%, பாஜக கூட்டணி 18%, நாம் தமிழர் 8%, விஜய் 4-5%. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி திமுகவை வீழ்த்துறது? அதுக்குதான் நாங்க ரகசியம் வச்சிருக்கோம் சொல்றாரு ஸ்ரீதர் சார். நீங்க பொறுத்திருந்து பாருங்கள்ன்றார். கண்ணன் சொல்ற கணக்கு கரெக்ட் தான். இந்த கணக்கெல்லாம் உள்வாங்கிட்டு தான் வேலை நடக்குது. கண்ணன் சொல்ற கணக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே பொறுத்திருந்து பார்த்துட்டேன். வெற்றியின் கட்சியா இருந்த அதிமுக தோல்வியின் கட்சியா மாறி இருக்கு. தொடர் தோல்வியின் கட்சியா போயிருக்கு. 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி பேர். அதாவது குருமூர்த்தி சொல்றதுல உள்ள உண்மையை ஒத்துக்கிட்டு ஆகணும். பழனிசாமிக்கு கூட்டணி வகுக்க தெரியாது, கட்சியை வழிநடத்தவும் தெரியாது. ஏன்னா சொந்த கட்சியவே கூறு போட்டவர், கூட்டணியை பற்றி முடிச்சிருவாரு. அதனால ஒற்றுமையோட பயணிச்சு ஒரே அணியில ஒரே கூட்டணியில கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி திமுகவை எதிர்த்தாத்த மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும். திரு மணிகண்டன் அவர்கிட்ட கேட்க நினைக்கிறேன். நிறைவான பகுதியிலையும் இருக்கும். திரு கண்ணன் அவர்கள் நிறைய உதாரணங்கள் சுட்டி காட்டினாங்க. இப்போ வந்து திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதுல அந்த ஆப்ஷனை ஏன் வந்து அதிமுக ஏற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். அதுக்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறோமா. அதிமுகவின் 2ஆம் நிலை தலைவர்கள் கூட சில பேர் துரதிருஷ்டவசமா நாங்களும் திமுகவும் பங்காளிகள் அப்படின்னு சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான வார்த்தை. ஜென்ம பகையாளிகள். திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் துரோகத்தால் தூக்கி எறியப்பட்ட போது அதனால் எழுப்பப்பட்ட இயக்கம் அதிமுகங்கிறது அதிமுக 2ஆம் நிலை தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாஜகவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியான சித்தாந்த எதிரி திமுக. மறைமுகமாவோ நேரடியாவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நம்பல. அப்படி பண்ணா அவங்க தலையில் அவங்களே ஃப்ளைட் பெட்ரோலை ஊற்றி தீ வச்சுக்கிறதுக்கு அது சமமா? அவர் ஏதோ பால் நோ பால் ஒயிட் பால்லாம் நம்ம டிடிஎஸ் சொன்னாருமா. புது பாலை டேம்பரிங் பண்ணிட்டு அந்த பாலை வச்சு பாடி லைன் பவுன்சர் போட்ட அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேம்மா. அவருக்கு இடன் அஜெண்டாமா. அவர் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கீழ்மட்டத்திலிருந்து மேலே வந்த ஒரு தலைவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு எப்படி தன்னை தயாரிச்சுக்கிட்டு ஒரு வீரன் போவானோ ஸ்டெராய்டு போட்டு நம்ம அவங்கள ஜெயிக்கணுங்கிற மாதிரி அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் பண்ணின சில குழப்பத்தினால தான் நல்லா போயிட்டு இருந்த இந்த கூட்டம் முடிச்சிடுறாருங்க. டிடிஎஸ் பதறாதீங்க. வந்து இந்த கூட்டணி வந்து இப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேம்மா. முடிச்சிடுறேன் இருங்க. சரவணபவன் சைவ சாப்பாட்டு இலையில கருவாட்டு சாம்பார் ஊத்துனா ஏதாவது பொருத்தம் இருக்குமா? அந்த மாதிரி பாஜகவின் வரலாறு தெரியாத அண்ணாமலைனால தான் எல்லா பிரச்சனையும். ஒன்று சொல்லிடுறோமா, தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா தலைவர்களும் சொல்ற வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரசவ வைராக்கிய வார்த்தை. அம்மாவே ஒரு காலத்தில் இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2004 வச்சாங்க. பிரச்சனையில் முதன்மையான பிரச்சனை அதிமுக தொண்டர்களால் வெறுக்கப்படக்கூடிய அண்ணாமலை மாற்றப்பட்டால் ஒருவேளை அதிமுக அதை பற்றி சிந்திக்கும். ஒன்று சொல்லிடுறோமா, வெங்கடாஜலபதி இல்லாமல் திருப்பதி இல்லை, முருகன் இல்லாமல் பழனி இல்லை, பழனிசாமி இல்லாமல் அதிமுக இல்லை. 2024 நாட்டுக்கு மோடி என்று இந்தியா வாக்களித்தது. 2026 எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்டுக்கு என்று தமிழகம் வாக்களிக்க போகிறது. தேங்க்யூ திரு ரவிச்சந்திரன். ரொம்ப சுருக்கமா இல்லை வாரம் இதழ் மூலமாக பேசிட்டு இருக்கிற குருமூர்த்தி ஐயாவுக்கு ஸ்டாலின் ஐயாவை போய் சந்தித்து தான் ஒரு விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சொன்னதுக்கான பதில் சொல்லிடுறேன். எங்களுடைய கருத்து எல்லாமே அந்த அதிமுக தொண்டன் மேலே தான். ஏன்னா அந்த அதிமுக தொண்டன் உண்மையிலேயே ரொம்ப நேர்மையாக தேசிய ஆன்மீக சிந்தனை உள்ள ஒருத்தன். அவருடைய தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்கங்கிறத பற்றி கவலை கிடையாது. அந்த அதிமுக தொண்டன் உண்மையிலேயே திமுகவை தீய சக்தின்னு நினைக்கிறவன். ஸோ அவன் என்றைக்குமே பங்காளியாக போக மாட்டான். அமைதியாக இருக்க சொன்னீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சிட்டேன் வீட்டில் படுத்து தூங்குங்கன்னு சொன்னால் ஒருவேளை ஏதாவது சரக்குக்காக, அதாவது குட்ஸு தான் சொல்கிறேன், அவன் மாற்றி ஓட்டு போடலாம். அதை செய்யாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்முலா திரும்ப சொன்னீங்க. 2-3 பாயிண்ட் தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஃபார்முலா என்ன தெரியுமா? 80-20 இங்கே, 20-80 அங்கே.
ஆனால் எடப்பாடி ஐயா ஃபார்முலா என்ன தெரியுமா? ஓம் பணம் ஏன் பணம், ஏன் பணம் ஏன் பணம், அதாவது எல்லாத்துலேயும் 20 தான். இது எப்படி எம்ஜிஆர் ஃபார்முலா ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். இந்த பிஜேபிங்கிறது ஒரு கற்பூரம் மாதிரி. அதை நீங்கள் தெய்வத்துக்கு ஏற்றுங்க, பிணத்துக்கு ஏற்றுங்க, அதனுடைய வாசம் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை அந்த தேர்தலில் சுற்றி பிரச்சாரம் பண்ணார். பாடி லைனை பற்றி சொன்னார். பாடி லைனில் டான் பிராட்மேன் மாதிரி நிற்கிறவர் அண்ணாமலை, ஹெல்மெட் போடாமல் லெக் கார்டை மட்டும் போட்டுட்டு நிற்கிறவர் அண்ணாமலை. அவரை பற்றி பேசணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஒரு விஷயம், திமுக குருமூர்த்தி ஐயா அழகா சொன்னார், திமுக பலவீனப்பட்டால் தான் கூட்டணி ஆட்சிங்கிறதே அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நாளைக்கு சாயந்தரம் அண்ணாமலை தூக்கி எறியப்பட்ட பின்பு இதே டிவியில் உட்கார்ந்து பேசலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பந்தயம் கட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, சரியா இருக்கும். வெட்டு கடன் தானா? வெட்டு பந்தயம் தானா? பந்தயம் கட்டுறேன். அண்ணாமலை நாளை மாற்றப்படுகிறார். ரொம்ப சந்தோஷங்க. சொல்லிடுறேன். அப்ப நாளைக்கு அதிமுக பிஜேபி எனக்கு ஏதாவது உண்டா? இல்ல இல்ல உண்டு உங்களுக்கு லட்சத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இந்த விவாதத்துக்கு பதிலே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு? நாளைக்கு அண்ணாமலை மாற்றப்படுவாரு. அப்ப நாளைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி பதில் வந்துருச்சா? கரெக்டா சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. வரலாம் அதிமுக சிந்திக்கலாம்னு சொன்னேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. முடிக்கணும். திரு கண்ணன், நிறைவான கருத்து. நீங்க ஏதாவது லட்சம் வச்சிருக்கீங்களா சார்? லட்சியம் தான் நிறைய இருக்கு, லட்சம் குறைவாக இருக்கு. அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது தமிழகத்தில் அராசகத்தின் ஆட்சியவே செயல்படுத்துகிறது என்கிறத மக்கள் நிறைய பேர்கிட்ட நாங்க கேட்கிறோம். இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை எதிர்க்கிற அணி ஓர் அணியா ஒற்றுமையா இருந்து திமுகவை எதிர்த்து கூட்டணியில கொள்கையில முரண்பாடு கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்து விட்டு அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமக, தேமுதிகன்னு உட்பட திமுகவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்து கூட திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் செயல்பட்டா நிச்சயம் திமுக வீழ்த்தி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். தேங்க்யூ. திருஷிதர், நிறைவு கருத்து. அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது நம்ம அந்த 26 அகற்றப்பட வேண்டும் என்று எல்லா பொதுமக்களும் நினைக்கிறார்கள். கட்சிக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு கட்சி சாராதவர்கள். இது ஒன்று பக்கம். இந்த அமர்விலே 4 பேரும் சொல்லிட்டீங்க சார், ஆனா ஒன்னா தான் சேர மாட்டேங்குது. இது சொல்றேங்க. அடுத்தபடியாக கட்சி சாராதவர்கள் சொன்னது, அப்புறம் கட்சிக்காரர்களும் திமுகவை அகற்ற வேண்டும். இதை தலைவர்களும் உள்வாங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். 2026 அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றிவிட்டு வரும். அதற்கான வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, பாப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.